கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். கும்பராசியில் 3 பாதங்கள் மட்டும்தான். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மட்டும்தான். 4ஆம் பாதம் மீன ராசியில் வரும். அதனால் தசாபுத்தி இருப்புகள் 16 வருடங்கள் முழுமையாக இருக்கும். என்னோட கணக்குப்படி நான் 11 வருடம் நான் தசாபுத்தி இருப்புக்களாக நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது தசாபுத்தி இருப்புக்களாக நீங்கள் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 6 வருடங்கள் இருக்கலாம், 7 வருடங்கள் இருக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். உங்களுக்கு இந்த தசாபுத்தி அடிப்படையில் கொஞ்சம் ஒத்து வரல அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. நான் சனி தசை சொன்னேன்னா சனி தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. புதன் தசை சொன்னேன்னா புதன் தசை எந்த வயதில் நடந்தாலும் சரி அதுக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. அதேமாரி கேது தசையோ அதேமாரி சுக்கிர தசையோ அந்த பலன்களுக்கு உண்டான வயதுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்துங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + ஒரு 19 அப்படின்னா 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரும். இப்போ 20 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கையை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா 7.5 சனிக்கு முன்னாடி ஒரு பலன், 7.5 சனி ஆரம்பித்த பிறகு ஒரு பலன்கள் இருக்கும். ஏன்னா சனி தசையில் அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யாது. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னாக்கா, அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜகிரக தசைகள், அந்த ராஜகிரக தசைகள் உங்களுக்கு கடந்து போனோம் அப்படின்னாக்கா 50 வயசுக்கு ஆகிடும். ஒரு கிரகத்தோட தசைகள் உங்களுக்கு நல்லா இருந்தாலே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அதுலேயே இளம் வயதில் வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். 20 வயசுக்கு மேலே படிக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிறதுனால எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைக்கிறது, உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உங்களை வழி நடத்துகிற முதல் கொண்டு எல்லாமே பெற்றோர்கள், அதாவது தாய் தகப்பனார். இப்போ இவங்களோட அரவணைப்பில் இருக்கிறதுனால 20-22 வயசு வரைக்கும் நீங்கள் படிக்கிற காலம் வரைக்கும், ஒரு சில பேர் 28 வரைக்கும் படிக்கிறாங்க. டாக்டர் படிப்பெல்லாம் 28-30 வரைக்கும் கூட போகுது. இது எல்லாமே அப்பா அம்மாவோட அரவணைப்பில் வர்றதுனால படிக்கிற காலகட்டங்களில் நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய சுய சம்பாத்தியம், சுய முயற்சிகளில் நீங்கள் வரும்போது 21 வயசுக்கு மேலே என்ன தசை நடக்குதோ அது சார்ந்து அதன் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியே ஆகணும். இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா அந்த சனி தசை நல்லா இருந்தால் மட்டும்தான். ஒரு சில பேருக்கு நல்ல அமைப்பில் வந்துடும். வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்பில் வந்துடும். ஆனால் எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. சனி தசைங்கிறது 100% பேர் கெடுபலன் செய்யக்கூடிய தசை தான். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி மேலே வரணும்னு நினச்சா கூட, பெரிய மாற்றங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட நிறைய முயற்சிகளை போடணும். உங்களுக்கு பணபலம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சனி தசையில் ஓரளவுக்கு நீங்கள் வாய்ப்புகளை தக்க வைக்க முடியும். இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா சனி தசை அப்படிங்கிறது இந்த 2020க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். எது எடுத்தாலும் தடை. இப்போ வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதில் தடையை கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்புக்கு தடையை கொடுத்துருக்கும். ஒரு வேலை கிடைச்சிருக்கும், வேலை கிடைக்காமலாம் இருந்திருக்காது. படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை பார்த்தீங்கன்னாக்கா சரியில்லாத வேலையாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். சம்பளம்ங்கிறது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நிறைய நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் வந்திருக்காது. அப்படியே எதிர்பார்த்த சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். லவ் சம்மந்தப்பட்டதில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். சனி தசையில் லவ்ங்கிறது சேரவே விடாது. நிறைய வரும், நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் பேசுவாங்க, பழகுவாங்க, உடனே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரியான காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ 7.5 சனி அப்படிங்கிறது விரயத்தில் இருக்கும்போது, ஜென்மத்தில் இருக்கும்போது பாடாக படித்திருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். பெரிய வளர்ச்சின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனி தசை எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. இது கொடுக்கும் அது கொடுக்குன்னு சொல்ல முடியாது. சனி தசையை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா சனி தசையில் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாமா அப்படின்னா நீ முயற்சி பண்ணால் மட்டும்தான் பார்க்கலாம். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, திருமணம் தடையாகவே இருக்குது, திருமணம் தடையாகவே இருக்குது. அப்போ 30 வயசுக்கு மேலே வச்சுக்கலாமா, சனி தசை முடிஞ்ச பிறகு வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா வயசாகிடும், மதிப்பு போயிடும். அப்போ நீங்கள் திருமணம் பண்ணி தான் ஆகணும். திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தள்ளி வச்சுருவாங்க. ஏன்னா சனி தசை நடக்குது, அது இல்லாத 7.5 சனி நடக்குது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம், 7.5 சனி, இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு, அடுத்து பாத சனி. இது அவங்களுக்கே ஓரளவுக்கு கணிக்க முடியாது. இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த சனி பகவான் என்ன பண்ணும், என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, பார்த்த உடனே வேண்டாங்க அப்படின்றவங்க உள்ளே போயிட்டு ஜாதகத்தை பார்க்கவே மாட்டாங்க. அதனால் திருமண தடைகளை நிறைய கொடுத்துருக்கும். 1க்கு 10 ஜாதகங்கள் பார்க்குறத விட நல்ல ஒரு பொருத்தம், அதாவது தசாபுத்தி பொருத்தங்கள் பார்த்து திருமணத்தை இணைக்கிறது தான் நல்லது. அது மாதிரியான ஜாதகங்கள் சேர்றதே பெரிய விஷயம். உங்களுக்கு ஒரு வரனை பிடிக்கும், ஆனால் ஜாதகம் ஒத்து வராது. ஜாதகம் ஒத்து வரும், வரனை பிடிக்காது, அந்த வசதி வாய்ப்புகள் ஒத்து வராது. இது மாதிரி நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துட்டே இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான்
உங்களுக்கு வந்து திருமண ரீதியாக முன்னேற்றங்களை கொடுப்பார். ஏன்னா குருவோட வீடு இல்லையா, குருவோடைய பார்வையும் 2025 உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஜென்மராசிக்கு வரக்கூடிய ராகு மேலே குருவுடைய பார்வை பதியுது அப்படின்றதுனால 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் மாற்றமே தேவையில்லை, நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும், மன அழுத்தம் விலகும். பிஸ்னஸில் இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய நொந்துட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் அப்படின்னாக்கா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. என்னோட கணக்குப்படி நான் புதன் தசை எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன வரலாம், 50 வயசு வரைக்கும் கூட புதன் தசை வரலாம். இந்த புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா 2வது சுற்று சனி, பொங்கு சனி. புதன் அப்படிங்கிறவர் 8ஆம் அதிபதியாக வராரு, 5ஆம் அதிபதியாக வராரு. 2 பாவத்துக்கு உண்டான கிரகம். அஷ்டமாதிபதியோட தசை அப்படின்னு சொல்லலாம், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியோட தசை அப்படின்னு சொல்லலாம். இது வலுவாக இருந்தால் மட்டுமே, அதாவது பொங்கு சனி அப்படின்னாக்கா ஒரு கிரக தசைகள் வந்து வலுவாக இருக்குது கொடுக்குற அமைப்பில் இருந்துச்சுனாக்கா இந்த சனி பகவான் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்துரும். பொங்கு சனிங்கிறது அப்படி தான், வலுவான தசைகள், யோக தசைகள். அந்த யோக தசை உங்கள் சுய ஜாதகத்தில் யோகமாக இருக்கா, நல்ல இடத்துல இருக்கா, ஆட்சி உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அஸ்தங்கமாகாமல் இருக்கணும். நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருக்கணும். புதன் ஏறின நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது நட்பு கிரக நட்சத்திரமாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா புதன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது, மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கெடு பலன்கள், மறையாமல் இருந்தால் நல்ல பலன்கள், அப்படி எடுத்துக்கணும். அப்போ பொங்கு சனி அப்படிங்கிறது நிறைய டீட்டெயில் எடுக்கணும். அதுக்கு ஏன் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா, புதன் அப்படிங்கிறது முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்கள் சூரியனை சுற்றி சுற்றி வந்துனே இருக்கும். இது வந்து ஒன்று வக்கரமாயிடும், இல்லை அஸ்தங்கமாயிடும். அதனால் அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய புதனும் வக்கரமாக இருக்கக்கூடிய புதனும் நல்ல பலன்களை கொடுக்காது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, நான் அப்படி சொல்ல வரல. உங்கள் லக்னத்துக்கு நல்ல ஒரு ஆதிபத்தியம், புத பகவான் வக்கரமாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்குது அப்படின்னாக்கா, வக்கரமாக இருந்தால் கெடுபலன்கள் கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு அவயோகத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அஸ்தங்கமாக இருந்தாலும் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். அப்போது இன்னொரு பாவத்துக்கு அஷ்டமாதிபதி அப்படின்ட்டு வராரு இல்லையா, அந்த புத பகவான் நிறைய அவமானத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நிறைய பேர் அசிங்கப்படுத்துவாங்க. அதாவது சொந்த பந்தங்கள் சொல்லவே தேவையில்லை, சொல்ல முடியாத துயரங்களை கொடுப்பாங்க. சொந்த பந்தங்கள் மூலிமா நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பீங்க. 10-15 வருஷமாக நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியேறது, இல்லை அவங்களே உங்களுக்கு கெடுதல் பண்ணுறது. அவங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் பிரச்சனைகளுக்கு கொடுத்து 2 பேருக்கு மனக்கசப்பை ஏற்பட்டு பிரியறது. இது மாதிரியான சூழ்நிலைகளை இந்த புத பகவான் கொடுத்துருக்கும். ஏன்னா இது பொங்கு சனி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதி தசையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இது மாதிரியான புதன் தசையில் நல்ல பலன்களும் உண்டு, கெடு பலன்களும் உண்டு. 2வது சுற்ற சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பொங்கு சனியாக இருந்தாலும் புதன் தசை அப்படிங்கிறது ஜென்ம சனியில் நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும், விரை சனியில் நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். அதே 2ஆம் இடத்துக்கு போகும்போது கஷ்டங்களை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா குருவுடைய வீடு சனி பகவானுடைய நட்பு கிரக வீடு அப்படிங்கிறதுனால ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அடுத்த வருஷம் 2025 சிறப்பான பார்வை இருக்குது. அப்படின்றதுனால நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கலாம். தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்கிறீங்களா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரங்களில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிகள் பன்மடங்கு பெருகும். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை அப்படிங்கிறது எங்கே இருந்தால் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடு பலன்களை கொடுத்துருக்கும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கேது தசையில் முடிவு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அதாவது நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த பாடமெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரமாக மாறப்போகுது, பணமாக மாறப்போகுது. எல்லாரையுமே நீங்கள் வந்து மதிக்க போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்க போகிறாங்க. அந்த லெவலுக்கு வந்துடும் இந்த கேது பகவான். நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், நிறைய அறிவு கொடுக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். அதனால் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அடுத்து சுக்கிர தசை. என்னோட கணக்குப்படி 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் சுக்கிரதசை வந்தாலும் சரி, சுக்கிரதசை அப்படிங்கிறது மத்தியம வயசில் வருது. 54 வயசு அப்படிங்கிறது வயசான காலம் அப்படின்னு சொல்ல முடியாது, மத்தியம வயசு. இந்த வயசில் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பொங்கு சனி நட்பு கிரக தசை அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த நேரங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இப்போ சனி வக்கர நிவர்த்தியான பிறகு, சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி. அந்த நவம்பர் மாதம் 15க்கு பிறகு 1.5 மாத காலத்துக்கு பிறகு ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் கிடைக்கும். 2ஆம் இடத்தோட பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சுப விசேஷங்கள் நடக்கலையா, அந்த சுப விசேஷங்கள் நடக்கும். வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இது மாதிரியான நல்ல பலன்களை இந்த நேரங்களை கொடுக்கும்.
உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அது தீர்ந்தா போதும் அப்படின்னாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. சொந்த பந்தங்கள் மூலிமா இருக்கக்கூடிய நெருக்கடிகள், நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மாறும். ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரதசையில் சொத்து ரீதியான ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். அதாவது சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ரிலீஃப் ஆகும் இந்த நேரங்களில். கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மசனி, இந்த ஜென்மசனி ஏன் உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுத்தது அப்படின்னாக்கா, செவ்வாயோட நட்சத்திரத்தில் வரும்போது, செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் ஆகாத கிரகம், சனிக்கு பகை கிரகம். சுய ஜாதக அடிப்படையில் 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக மணி சம்மந்தப்பட்டதில் ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது பணம் கொடுத்து வராமல் இருக்கும், பணத்து மூலிமா நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். அதே சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில், சதயம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுபவன் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு பகை வீட்டில் இருந்துச்சுனாக்கா, சனி பகவானுக்கு மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகத்தோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடு பலன்களை கொடுத்துருக்கும். அதாவது சுயதொழில் பாதிப்பு, கடன் பிரச்சனை எல்லாமே கொடுத்துருக்கும் இந்த ஜென்மசனியாக இருக்கும்போது. அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்தில் இது மாதிரியான கெடு பலன்களை அதிகமாக கொடுக்காது. 2025 சனி பயிற்சியாகி மீனராசிக்கு போன பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் கூட பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. ரேவதி நட்சத்திரமும் அப்படிதான். அதனால கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். தசா புத்தி ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய தசையில் வந்து நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துச்சிங்க, நிம்மதி கொடுக்கல அப்படின்னாக்கா, ஜென்ம சனி விடுதலையாகி 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு இந்த சனி பயிற்சியோட பலன்களை கொடுக்கும், நல்ல பலன்களாக அமையும். நன்றி.